நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையத்துல முதியவர் ஒருவரை 3 திருநங்கைகள் சேர்ந்து கொடூரமா தாக்குற காட்சிகள் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், கடைகள், கோயில்கள் அப்படின்னு நிறைய இடங்கள்ல திருநங்கைகள் பொதுமக்கள் கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு செய்து வர்றது வாடிக்கையாயிட்டு இருக்கிற நிலையில பணம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே கூட சில திருநங்கைகள் அசிங்கமா பேசுறதும் அவங்க மேல தாக்குதல்ல ஈடுபடுறதுமான செயல்கள் இப்ப அதிகரிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில நெல்லை வள்ளியூர்ல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற கடை ஒண்ணுல திருநங்கை ஒருவர் யாசகம் கேட்டப்ப கடையோட உரிமையாளர் 5 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த 5 ரூபாயை அவர் மேலேயே தூக்கி எறிஞ்ச திருநங்கை எனக்கு 5 ரூபாய் போதாது 10 ரூபாய் கொடு அப்படின்னு மிரட்டுற துணியில பேசி கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியதா சொல்லப்படுது. இந்த தாக்குதல்ல காயமடைஞ்ச கடை உரிமையாளர் காவல் நிலையத்துல போயிட்டு புகார் அளிச்ச நிலையில வள்ளியூர் வியாபாரி சங்கங்கள் மற்றும் திருநங்கைகளை வர வச்சு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அப்ப கடைகள்ல வந்து யாசகம் கேட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசி முடிவெடுக்கப்பட்ட நிலையில புதன்கிழமை மாலை வள்ளியூர் பேருந்து நிலையத்துல பேருந்துக்காக நின்னுகிட்டு இருந்த முதியவர் ஒருவரை 3 திருநங்கைகள் சேர்ந்து சரமாரியா தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய சட்டைய கழற்றி நெஞ்சில எட்டி உதைச்சிருக்காங்க. இத பத்தின வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில முதியவரை தாக்குன திருநங்கைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கையை வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.